உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆகிறதுக்கு தெய்வத்தின் துணையும் கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் வரும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ராசியில செவ்வாய் உட்கார்வது பெரிய யோகம். அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? குரு மங்கள யோகம். அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது சிவன் கோயிலுக்கு போய், மாசத்துல ஒரு நாள் தாங்க அது, சிவன் கோயிலுக்கு போய் 7 தீபம் ஏற்றிட்டு வரணும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த மாசம். இப்போ இந்த மாதத்துல மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் செப்டம்பர் 20 அன்னைக்கு கடகராசிக்கு போயிடுவார். அதே போல கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதியிலிருந்து குரு மங்கள யோகமாக மாறுகிறது. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாதத்துல சிம்ம ராசியில சூரியன், புதன், கேது அப்படிங்கிற கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு கன்னிராசியில போய் உட்கார போறாரு. 6ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது இடத்துல போய் அமர்வார். அதே மாதிரி செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் கன்னிராசியில போய் உச்சமாகி விடுவார். செப்டம்பர் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் ஆட்சியாக துலா ராசியில உட்கார்றாரு. கும்பராசியிலே மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்கிறார். அதே போல மீன ராசியிலே மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்களை அடியொற்றித்தான் இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கு நம்ம ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய பரிகாரத்தையும் இந்த பலன்களோட நான் சொல்ல போறேன். கடகராசி என்பர்களே, செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டர் தான் மிகப்பெரிய பிளஸ். ஜூபிட்டர் உச்சமாகக்கூடிய இடமே நம்ம ராசி. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதம் சால்வ் ஆகும். நமக்கு தெரிஞ்சும் சால்வ் ஆகலாம், தெரியாமலும் சால்வ் ஆகலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு கடகராசி இளைஞராக இருக்கீங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆஃபீஸில், அப்போ ஒரு நல்ல ஹெல்பிங் ஹேண்ட் இப்போ கிடைக்கும். ஒரு நல்ல நண்பர் கிடைப்பார். இல்லை ஒரு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், உங்கள் டீம் லீடரே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாரு, காப்பாற்றுவார். இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை மறைமுகமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நேரடியாக நீங்கள் சொல்லித்தான் தெரியணும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியுங்க. யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம அந்த ட்ரேஸ் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. என்றைக்குமே பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, உங்கள் அசைவுகளே உங்களுக்கு புரிய வச்சிடும். அப்படி உங்களுக்குள்ள கஷ்டங்களை புரிந்து கொண்ட உங்களுடைய பேரண்ட்ஸ் அதுக்குரிய பரிகாரங்கள், அதற்குரிய முயற்சிகள் இந்த மாதம் எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆகிறதுக்கு தெய்வத்தின் துணையும் கிடைக்க போகுது. ஒரு பெரிய பிளஸ். இன்னொரு பக்கம் பாருங்க, ராசியில ஜூபிட்டர் உட்கார்ந்துருக்கிறதாங்க பணப்புழக்கத்துக்கு காரணம். ஒரு நல்ல பண வரவுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி. ஒரு டிரைவராக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு மாதம் இவ்வளோ ரூபா வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு இருந்தாப்புல உழைக்கிறார். அவருக்கு சுக்கிரன் தான் பலமாக இருக்கும். ஒரு கார் கம்பெனி ஓனர் இருக்கிறார். அந்த கார் கம்பெனி ஓனருக்கு யார் நல்ல பலம் தரக்கூடிய கிரகமாக இருக்கும்? அவருக்கு சுக்கிரன் தான் பலமாக இருக்கும். ஆனால் அவருடைய டார்கெட் பெரிய டார்கெட்டாக இருக்கும். நான் இவ்வளவு கோடிகள் சம்பாதிக்கணும்னு நினைப்பாரு. இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, எப்படி உங்கள் செயல்பாடுகளை வகுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க வெற்றி இருக்குது. இதுதாங்க சூட்சமம், ரகசியம். அப்படி கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் வரும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஒன்று, உங்களுடைய செகண்ட் பிளேஸ்ல சூரியன், புதன், கேது, இந்த 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அப்போ நீங்க என்ன ஒரு ப்ராமிஸ் அடுத்தவங்களுக்கு பண்றீங்களோ அதுல ஸ்டபனா நிப்பீங்க, நடத்தி கொடுத்துருவீங்க. காரியங்களை உறுதியா நடத்தி கொடுப்பீங்க. இதுல மார்ஸ் நம்முடைய 10ஆம் இடத்தின் அதிபதி மார்ஸ் முதல்ல 12ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் வரும். ராசியில செவ்வாய் உட்கார்வது பெரிய யோகம். அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? குரு மங்கள யோகம். இந்த யோகம் ஃபினான்ஷியலாகவும் உங்களை பெரிய அளவுக்கு வளர்க்கும். உங்க சகோதரர்களுக்கு மிகப்பெரிய ஒற்றுமை உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் இடையில் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமா பங்காளிகள் பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க, அது இந்த மாதம் சால்வ் ஆகும். நீங்கள் கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலையை கிடைக்க வைக்கும்.
பொதுவாக கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டு ஜோதிடத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் வரும் பாருங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் போது பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் 7 தீபம் ஏற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது சிவன் கோயிலுக்கு போய், மாசத்துல ஒரு நாள் தாங்க அது, சிவன் கோயிலில் போய் 7 தீபம் ஏற்றிட்டு வரணும். நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஏற்றுங்க, ஆனால் 7 தீபம் ஏற்றிட்டு வாங்க. இப்படி தொடர்ச்சியாக செய்திருக்கிற போது கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இது வந்து எல்லா ராசிக்கும் பொது. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு தன்மை, அதாவது ஸ்ட்ராங்காக உங்களை பேச வைக்கும். 3ஆம் இடத்துக்கு புதன் போறார். அப்படிங்கும்போது நிறைய பயணங்கள் அமையும். செப்டம்பர் 3 நிறைய பயணங்கள் அமையும். புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் டீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. புதிய வாய்ப்புகள் பிஸ்னஸில் வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீங்க இந்த மாதம். நிறைய பேர் கார் வாங்க போகிறீங்க. அப்படி அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய சேலஞ்சஸ் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க. சேலஞ்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா இருக்குது. நல்ல ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்கும்போது நல்ல மாதம். இந்த மாதத்தில் யாரை வழிபட்டால் நமக்கு பெரிய வெற்றி வரும்னா, பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகணுங்க. சிவபெருமானை வழிபடணும். அதுவும் எப்படின்னா, சிவபெருமானுக்கு வந்து சிவபுராணம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. அதை மட்டும் படிச்சுட்டு வாங்களேன். நீங்கள் சொல்லுவீங்க, அது படித்த அப்புறம் நீங்கள் கோயிலில் தீபம் ஏற்றுறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒளி பெருகும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. செய்து பாருங்க, வெற்றி கிடைக்கும். ஏன்னா அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள், நம்ம என்ன பலன் இந்த மாதம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு. கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். செப்டம்பர் 4 அன்னைக்கு கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கிருஷ்ணருடைய படங்களில் மாக்கோலம் போட்டு அவருடைய பாதங்களை வரைஞ்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு நம்ம படையல்கள் படைத்து வழிபட்டால் வீட்டில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண செய்தி வரும். காதல் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். கோகுலாஷ்டமி கொண்டாடி பாருங்க. செப்டம்பர் 4. செப்டம்பர் 8 அன்னைக்கு பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகணும்னா 8 அன்னைக்கு சிவனை போய் கும்பிடணும். ஈவினிங் ஹவர்ஸில் எல்லா தோஷமும் விலகும். அதே மாதிரி முக்கியமானது செப்டம்பர் 10 அன்னைக்கு சர்வ அமாவாசை. நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்குற பித்ரு தோஷம்னு இருக்கு. லைஃப்பில் முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ரெமடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது தான். அது செப்டம்பர் 10 வருது. மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை இருக்குங்க இந்த மாதம். 14 விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தினா விநாயகரை வழிபடுவதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரும். நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அந்த பலகார மாவை எடுத்து முதல்ல அடுப்பு பக்கத்தில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை தான் பிள்ளையாரை நினைச்சு கும்பிட்டுட்டு பலகாரம் விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிற போதும் பிள்ளையாரை வணங்கிட்டு தொடங்குவது என்பது தான் நம்முடைய பண்பாடு. அப்படி விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். களிமண்ணால் விநாயகர் செய்து கொண்டாடணும், அதுதான் முக்கியம். அப்படி அவரை வழிபாடு செய்து அவருக்கு அலங்காரங்கள் செய்வது நமக்கு மிகப்பெரிய அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். ஆகவே விநாயகர் சதுர்த்தியை 14 கொண்டாடுவோம். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. அது 27 மகாலய பட்சம் தொடங்குகிறது. பட்சம்னா 15 நாள். 27 15 நாட்கள் மாலய பட்சம்னு பேரு. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை வழிநடத்துவதற்கு, நம் வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு இறைவன் வந்து அருள் புரிகிறார். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவங்க பூமிக்கு வரக்கூடிய 15 நாட்கள், இந்த 15 நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. அவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்தில் என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு வேலை தடையோ கல்யாண தடையோ நோய் நொடிகளோ எது இருந்தாலும் விலகும். ஆகவே மாலைய பட்சம் 27 ஆரம்பிக்கிறது. அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். மிகுந்த நன்மைகள் வரும். இந்த மாதம் 29 சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை விலக விநாயக பெருமானை வழிபடுவோம். மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பொதுவான பலன் தான். அப்போ முழுமையான பலன் எப்படிங்க நடக்கும்? நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலனோடு உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது, கிரகங்கள் எப்படி இருக்கு, ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அப்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறீங்க,
அப்படின்னா இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த செல்ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகரில், நங்கநல்லூரில் 2 இடத்திலும் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறலாம். நேராக வர முடியலையா, ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதில் உங்களுடைய பெயர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் பதிவாக எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.